இங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் பப்ளிக் பாத்ரூம்ல குளிக்க போகும்போது சோப்புல கால் பட்டு கீழே வலிக்கி விழுந்துடுறான். அப்ப அவன் கையில வச்சிருந்த ஒரு லாக்கர் கீ ஒரு பையன் பக்கத்துல போய் விழுந்துருது. அவன் ஒரு பணத்துக்காக கஷ்டப்படுற ஒரு ஏழை வீட்டு பையனா இருக்கான். இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு அந்த கீயை இவன் எடுத்துக்கிட்டு இவனோட கீயை அவன் பக்கத்துல வச்சிடறான். அந்த லாக்கரை திறந்து பார்த்தா காஸ்ட்லியான வாட்ச், பர்ஸ், நிறைய பணம், அது மட்டும் இல்லாம லக்ஸரியான காரோட கீ முதற்கொண்டு இருக்கு. இவ்வளவு நாளா பணத்தையே பார்க்காத இவன் அந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டு இவன் இஷ்டத்துக்கு செலவு பண்றான். அவன் கார்லயே இருக்கிற அந்த ஜிபிஎஸ் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு போய் அவங்க வீடு முழுவதையும் சுத்தி பாக்குறான். இது எல்லாத்தையுமே அந்த பணக்காரண்டே கொடுத்துடலான்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா அவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டான். இதனா பார்த்த இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகி அவனோட வாழ்க்கையை இவன் நல்லா வாழ ஆரம்பிக்கிறான். இவன் பழசனா மறந்துட்டனால இவனோட வீடு எங்கன்னே தெரியாம இருக்கான். அப்ப இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு இவன் பக்கத்துல இருக்கிற அந்த கீயை நோட் பண்ணி அந்த லாக்கர் கீழ இருக்கிற அந்த அட்ரஸுக்கே அவனை கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. அங்க போய் அவனோட வீடை பார்த்தா ரொம்ப குப்பையா இருக்கு. இருந்தாலும் இவன் நம்ம இந்த வீட்டுல தான் வாழ்ந்திருப்போம்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் செலவுக்கே காசு இல்லாம ஒரு ஹோட்டல்ல 5க்கு 10க்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கான். இவன் அழகா வெஜிடபிள்ஸ் கட் பண்றத பாக்குறதுக்குன்னே அங்க நிறைய கும்பல் எல்லாம் கூடுது. இந்த பக்கம் நம்மாலே இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான்.